ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வெள்ளை எள்ளு பருப்பி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். கொஞ்சோண்டு கடலக்கொட்டை, பாதாம், முந்திரி, பிஸ்தா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், எள்ளு வறுத்து எடுத்துருக்கிறேன். லைட்டாக மிதமான சூட்டில் எள்ளு வறுக்கிறோம். பாருங்கள், வறுத்த எள்ளை வந்து ஒரு தட்டில் கொட்டி வச்சிட்டோம். இப்போ வந்து நட்ஸ் எல்லாம் மிக்சியில் போட்டிருக்கோம். அது கூட கொஞ்சம் ஏலக்காயும் சோம்பும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை எடுத்து பாகு காய்ச்சிருக்கேன். அதில் சுவைக்கு கொஞ்சமாக உப்பு, ஜீரணாக கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா பாகு ஒரு பதத்துக்கு வந்த பின்னாடி இது போட்டு கிளறலாம். பாருங்க, பாகு ஒரு பதம் வந்தோடனே எள்ளு கொட்டி நல்லா கொஞ்சம் கலரலாம். அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கிற நட்ஸு பவுட்ரு அதில் கொட்டிக்கலாம். பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தட்டில் மாற்றலாம். தட்டில் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சுவையான எள்ளு பருப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம பீஸ் போட்டு வச்சிட்டோம். இதில் வந்து நாம் ஏன் பாதாம், பிஸ்தா இதெல்லாம் சேர்த்துறோன்னா, சேர்த்தி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து சாப்பிடும்போது அந்த கசப்பு தன்மை, எள்ளில் இருக்கிற கசப்பு தெரியாமல் இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.